ஆனால் சமீப காலமாக சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரில் அவர்களும் குடிதேசிய அரசியல் தான், அதாவது ஜாதி வெறி அரசியல் தான் பேசுகிறார் என்பது பாண்டேவுக்கு ஒரு கருத்து இருக்கிற பொழுது, வலதுசாரித்தன்மை பார்வையில் ஒரு கருத்து இருக்கும் பொழுது தவத்துக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதா? அந்தந்த ஜாதிக்காரர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நிறைய பேர் நம்ம சேனல்ல பேசுறாங்க. அந்த ஜாதிக்காரர்களுடைய ஆட்களை யாராவது எடுத்து இவர்களுக்கு எதிராக பேசுவது, குறிப்பாக அந்த முத்துப்பாண்டி போன்றவர்கள் அவர்களும் இருக்கார். அந்த முத்துப்பாண்டியும் கடந்த காலத்தில், ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் நெறியாளர் என்ற அடிப்படையில் இப்பொழுதும் கூட எனக்கு என் மீது கொலைவெறி தாக்குதல் முற்பட்ட நிலையிலும் கூட நான் சொல்கிறேன். 12 லட்சம் 16 லட்சம் பேரம் பேசி வளர்த்துக்கிறாரு அவர் தன்னை. ஆமா ஆமா, அப்படி இருக்க அவர் கட்சி இல்லையே. பொடி தம்பிகள் சீமானுடைய மோசமான அந்த உடல் மொழி பேச்சுக்கு, குறிப்பாக அந்த அரசியல் ஆபாச பேச்சுக்கு ஒரு அடிக்ட் ஆகிறாரு. திரும்ப சொல்றேன், என் உயிருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே சொந்த வாழ்க்கை எதிரில் கிடையாது. அரசியல் எதிரிகளாக இவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நாளைக்கு இந்த கொலை வெறி மிரட்டல் என்பது நிச்சயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அத்துமீறுவார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளைய சூரியன் நிகழ்ச்சியின் சார்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல்களிலே மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவருமாகியும் பெரியாரிய அம்பேத்கரிய தத்துவத்திலும் இடதுசாரி சிந்தனையிலும் முன்னணியில் வகிக்கக்கூடிய தோழர் தவம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அறக்கழகம் சார்பாக அவருக்கு பல்வேறு மிரட்டல்களும் கொலை மிரட்டல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்ற காரணத்தால் என்னதான் நடக்கிறது, இவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சீமான் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருவரும் ஒருவர் தான் என்றாலும் கூட அவர்களிடத்திலிருந்து தோழர் தவம் அவர்களுக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவரை சந்தித்து அவரிடமே பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கு நாம் இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க தயாராக இருக்கிறோம். பகிர்வோம் அனைவருக்கும். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூடியூப் சேனல்ல நீங்க தான் வளம் வந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்த்துக்கள். ஓகே, டிஜிட்டல்ங்கிறது இன்னைக்கு அதாவது வாய்ப்பு இருக்கவருக்கு ஒரு பெரிய களமா இருக்கிறது. அதுவும் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தும் போது டிஜிட்டல் தளம் உண்மையிலேயே சொல்லி ஒரு பெரிய வரமா இருக்கிறது. அதை பயன்படுத்துகிறோம். அதாவது சரியா அரசியல் கூர்மையும் தெளிவான பார்வையும் இருந்தால், திறமையும் இருந்தால் எல்லோருமே இதை இந்த மேடையை பயன்படுத்தலாங்கிறத நம்ம இன்னைக்கு நவீன அறிவுறதுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா தான். கண்டிப்பா. இப்போ அந்த காலத்துல பெரியார் காலத்துல திராவிடர் இயக்கம்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் திண்ணை பிரச்சாரம் சொல்லிட்டு அடிப்படையில இருந்து வளர்ந்து வந்தவங்க. அதனுடைய வளர்ச்சியாதான் இன்னைக்கு யூடியூப் சேனல்ல நம்ம பாக்குறோம். ஆக அது வேற இது வேற கிடையாது. களம் தான் மாறி இருக்கே தவிர நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். அதுதான் உண்மை. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஏதோ காவல்துறையில போயிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்றதெல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்குங்களா தோழர்? அது என்ன விஷயம்ன்றத நீங்களே விளக்குனீங்கன்னா நேயர்களுக்கு வாய்ப்பா இருக்கும். இல்ல, குறிப்பாக நான் மதுரை மயமாக வைத்து, குறிப்பாக தென் மாவட்டத்தை மயமாக வைத்திருக்கக்கூடிய நம்மளது அறக்கழக ஊடகம், இதுல பல்வேறு இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், மார்க்சியவாதிகள், உண்மையான தமிழ் தேசிய செயல்பாடு எல்லாருமே நம்ம அறக்கழகத்துல பங்கெடுக்கிறாங்க. இதன் விளைவாக பாத்தீங்கன்னா இயல்பாகவே பிஜேபி கட்சியினருக்கு, வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறார்கள் தென் மாவட்டத்தை பொறுத்தளவுல. அப்ப இங்க சாதியவாதிகளோ அல்லது மதவாதிகளோ, மதத்தை வைத்து அரசியலோ பெரிய அளவுக்கு அரசியல் முன்னெடுப்பை எடுப்பதற்கு இடையூறாக இருக்கிறது அறக்கழகம். அதுலயும் பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பல்வேறு முற்போக்காளர்களை, ஜாதியாக இருந்தா கூட அவருடைய இடஒதுக்கீட்டு உரிமையை, அவருடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை, சமூக தலைவர்கள் நான் சொல்றேன், அவர்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க சமூகத்துக்கு வெளிக்கொடுத்து கொண்டிருக்கிறது. சீமான் போன்ற, அதாவது அவர்கள் பிஜேபிக்காரர்கள், வலதுசாரிகள் நம்ம பார்த்து அச்சைப்படுவது, அதை நமது பொது இதையாக்குறது ஒரு நியாயம் இருக்கு, லாஜிக் இருக்குது. ஆனால் சமீப காலமாக சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரில் அவர்களும் குடிதேசிய அரசியல் தான், அதாவது ஜாதி வெறி அரசியல் தான் பேசுகிறார் என்பது, அதை எதிர்த்து விமர்சனம் செய்கிற பொழுது நம்மீதும் இயல்பாகவே அவர் என்னன்னா ஒரு நெறியாளர், ஊடகவியலாளர் என்பதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் எனது கருத்தாக்கத்தை மட்டும் உள்வாங்கி கொண்டு நம்மளையும் ஒரு எதிரியாக டிக்ளேர் செய்ய ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்க நடிகை விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேச முடியாத சில விஷயங்களை கூட
அறக்கலத்துக்கு பிரத்யோகமான சிறப்பு நேர்காணலை கொடுத்தார். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ஈழம் உச்சகட்டத்தில் அந்த போர் 2009 நடந்து கொண்டிருந்த பொழுது சீமான் இங்க என்ன செய்து கொண்டிருந்தார், என்னிடம் சல்லாபம் அடித்துக் கொண்டிருந்தார், என் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தார், அவர் அப்பொழுது கூட அவருக்கு துன்பம் இல்லை, ஈழத்தில் உண்மையான பற்று இல்லை என்பதை போட்டு உடைத்தார். இது பாத்தீங்கன்னாக்க இணையதளம் முழுக்க பெரிய வைரலானது. அப்ப சீமானுடைய அந்த போலி முகம், போலி தமிழ் தேசிய பிம்பம், பிரபாகரனை சொல்லி பிழைக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா பெரிய அளவு உடைபட்டது. என் கருத்தாக்க அதை சேர்த்து சொல்றேன். ஆனா நெறியாளர் இருக்கும் போது நான் விஜயலட்சுமி எதிரான கேள்விகள் தான் முன்வைத்திருக்கிறேன். அதற்கு அவருடைய பேட்டியை சாட்சி நீங்க பாருங்க. ஆக நான் நெறியாளராக இருக்கும் பொழுது எனது கேள்விகளை யாராக இருந்தாலும், இடதுசாரியா இருந்தாலும், அம்பேத்கர்வாதியாக இருந்தாலும், அல்லது யாராக இருந்தாலும் அதற்குள்ள எதிர்கேள்வி கேட்டுத்தான் அந்த விடையை பெறுவது என் வழக்கம். ஆனால் எனக்கு இருக்க தனிப்பட்ட, அதாவது நான் ஓப்பனா சொன்னா, பாண்டேவுக்கு ஒரு கருத்து இருக்கிற பொழுது, வலதுசாரி தன்மை பார்வையில் ஒரு கருத்து இருக்கும் பொழுது தவத்துக்கு ஒரு கருத்து இருக்க கூடாதா? அதையும் தாண்டி நெறியாளராக செயல்படும் போது இந்த நெறியாளர் தன்மையை மறந்துவிட்டு என்னை ஒரு சித்தாந்தவாதியாக என்னமோ நான் தான் சேரலாம் அவனை கூப்பிட்டு வம்பா பேச வைக்கிற மாதிரியான ஒரு கால் புரட்சி சீமான் உருவாகி விட்டது. தம்பிகளை விட மிக முக்கியமா கருத வேண்டிய விஷயம் இதுதான். அதன் விளைவாக பாத்தீங்கன்னாக்க பிஜேபி எப்படி வந்து அறக்கழகத்தை ஒரு எதிரியாக பார்க்கிறார்களோ அதே போல் சீமான் தம்பியிலும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக சீமான் அதை திட்டம் செய்து விட்டார். ஏனென்றால் அறக்கலத்தில் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுமையாக சீமான் பார்க்கிறார் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப குறிப்பா தென் மாவட்டத்தில் அவருடைய அரசியல் செல்வாக்கை சரிப்பதில் அறக்கழகம் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு அளிக்கிறது. அது வந்து அறக்கழகத்தில் பேசக்கூடிய முற்போக்கு நபர்களால், உண்மையான தமிழ் தேசியவாதிகளால், அப்ப உண்மையான இயக்க செயல்பாட்டாளர்களால் அது நடக்கும் பொழுது தேசியர்கள் எல்லாம் தாண்டி அறக்கழகம் அந்த ஊடகத்தை நடத்துகிற என் மீதான கால் புரட்சியும் தனிப்பட்ட வன்மமும் தனி மனித விரோதமும் சீமா வளர்த்து கொண்டார். அப்ப என்ன பண்றாருன்னா இங்க உள்ள ஆட்களை, குறிப்பாக நாம் தமிழர் தம்பிகளை, சில பேர் தம்பிகளை, குறிப்பாக அந்தந்த ஜாதிக்காரர்களுக்கு இங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நிறைய பேர் நம்ம சேனல்ல பேசுறாங்க. அந்த ஜாதிக்காரர்களுடைய ஆட்களை யாராவது எடுத்து இவர்களுக்கு எதிராக பேசுவது, குறிப்பாக அந்த முத்துப்பாண்டி போன்றவர்கள் அவர்களும் இருக்காரு. அந்த முத்துப்பாண்டியும் கடந்த காலத்தில் அறக்கலத்தில் பேசிய பெரிய ஆளானவர். உண்மையை சொல்லணும்னா அதை அவரும் மறுக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஆனா அவருமே பாத்தீங்கன்னா இப்ப சீமானோட விசுவாசியாக காட்டி போகிறாக்க ஒரு எல்லை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். முகதுரியான நபர் அல்ல. அப்படி இருக்க பொழுது கடந்த காலத்தில் இந்த நட்புறவுலாம் மறந்து விட்டு அவர் மூலமாக இப்ப நமக்கு எதிராக சில கொலைவெறி தாக்குதலுக்கான முயற்சிகள் நடப்பதாக ஆதாரபூர்வமாக அறிந்தோம். அதன் விளைவாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம வந்து சட்ட ரீதியாக வழங்க வேண்டும் ஜனநாயக நாட்டிற்காக இன்று புகார் கொடுத்திருக்கிறோம். அவர்களும் அதை கனிவுடன் கேட்டு முழுமையாக நாம் இருக்கும் பொழுதே வாசித்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரையில் உள்ள முற்போக்காக இருக்கக்கூடிய இடதுசாரிய திராவிட இயக்க தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் எல்லாம் அறக்கலத்துக்கு உறுதுணையாக வந்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது 20 நபர்கள் வந்தால் போதும் என்று நினைத்தோம். ஆனால் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உண்மையிலேயே அந்த கமிஷனர் அலுவலகமே கொஞ்ச நேரத்தை பரபரத்து போயிடுச்சு. அவங்க என்னங்க இவ்வளவு பேர் கூட்டமா நீங்க ஒரு மனுக்காக விளைவுங்கிற மாதிரியான ஒரு உண்மையிலேயே ஒரு நெருச்சியாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, உண்மைக்கும் நேர்மைக்கும் உண்மையான கருத்தியலுக்கும் வந்து மக்களோட செல்வாக்கு, குறிப்பாக இயக்க செயல்பாடுகளோட அந்த உரிமை இருக்குல்ல, உணர்வோட வரக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அது இருப்பதை பார்க்கும் உண்மையிலேயே நம்ம செய்த பணி உண்மையிலேயே உருப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பொது எதிரிகள் நம்மளை கொலைவெறித்தாக்குற அளவுக்கு நடத்தினார் என்றால் நாம் உண்மையில் கூர்மையாக இருக்கிறோம் என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக புரிந்து முடிந்தது. இப்பொழுது பிஜேபி மட்டும் நமக்கு எதிரி அல்ல, சீமானும் எதிரி என்பதை அறக்கழகத்தின் கொள்கைக்கு எதிராக இருப்பதாக நான் சொல்கிறேன். ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் நெறியாளர் என்ற அடிப்படையில் இப்பொழுதும் கூட எனக்கு என் மீது கொலைவெறி தாக்குதல் முற்பட்ட நிலையிலும் கூட நான் சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய இருக்கையும் அறக்கழகத்தில் உறுதி செய்யப்படுகிறது. வேண்டுமானால் அது சாட்டை துறந்தமாக இருக்கலாம், இருமணமாக இருக்கலாம், ஏன் சீமானே இருக்கலாம். ஏன் சீமான் யூடியூப் சேனல் வளர்ந்தவரான அவர் மியூசியம் வளர்ந்தாலா அவருக்கு கூட பணத்தை செலவு பண்ணி வளர்த்துக்கிறாரு. 12 லட்சம் 16 லட்சம் பேரம் பேசி வளர்த்துக்கிறாரு அவர் தன்னை. ஆமா ஆமா அப்படி இருக்கு. பண்ணீங்கன்னா அவர் கட்சி இல்லையே, யூடியூப் வாழ வைக்குது. அரசியல் ரீதியா மத்த தலைவருங்க மாதிரி களத்துக்கு வர்றது இல்ல, மக்களுக்காக போராடுறது இல்ல. ஒரு 10 யூடியூப் சேனலுங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு வளர்றது தானே அவருடைய வேலையா இருக்கு. யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆனா அவரு க்ளோஸ். 10 அல்ல 100க்கும் மேற்பட்ட சேனல்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 10 பருவத்தை தாண்டாத அரசியலில் மீசை முளைக்காத தம்பிகள், 18 21 23 தம்பிகள் தான் அரசியல் வாடை என்றால் என்னன்னு தெரியாத வாட்ஸ்அப்பை மட்டுமே வாசித்து விட்டு பேஸ்புக்கில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு ட்விட்டரில் மட்டுமே ஆர்கசம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சின்ன சின்ன தம்பிகள் தான், பொடி தம்பிகள் வந்து சீமானுடைய
மோசமான அந்த உடல் மொழி பேச்சுக்கு, குறிப்பாக அந்த அரசியல் ஆபாச பேச்சுக்கு ஒரு அடிக்ட் ஆகிறார்கள். அவர்கள் வந்து அவரை 24 வயதை கடந்து விட்டால் ஏன்னா அது அவருடைய தவறு அல்ல, அது அந்த வயதின் கோளாறு. அரசியலா இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் அப்படித்தான் அடியாவார்கள். அதனால் அந்த அந்த குறிப்பாக அந்த தம்பிகளை மீட்டும் ஒரு பொது நோக்கமும் நம்மிடம் இருக்கிறது. அதற்காக தனிப்பட்ட முறையில பேசும்போது சீமானின் முயற்சிகள் உண்டு. அதை வைத்துக் கொண்டு முற்று முதலாக நம்மளை முழு எதிரியாக கட்டமைத்து விட்டார். அதன் விளைவாகத்தான் கொலைவெறி தாக்குதல் செய்கிற அளவிற்கு பாத்தீங்கன்னா சீமான் இப்படி இந்த முன்னெடுத்து இப்படி. சரிங்க தோழர், இப்ப காவல்துறையில இது சம்பந்தமா என்ன சொன்னாங்க தோழர்? என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு 70க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்ம அங்க போயிருந்தோம். எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களும் எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 10 பேர் கொண்ட குழு மட்டும் உள்ள போயிட்டு அவரு உண்மையிலே தலைமை அதிகாரி, அதாவது காவல்துறை அதிகாரி நம்மளுடைய பணிவுடன் அதை நாங்க இருக்கும் பொழுதே வாசித்து பார்த்து விட்டார். 3 பக்க புகார் மனு முழுமையை பார்த்துட்டார். அதே மாதிரி நாங்களுடைய ஆடியோ குரல் பதிவிலும் கையில கொடுத்துருக்கோம், அதுவும் பார்த்துட்டார். ஆமா கையில கொடுத்துட்டேன், அதையும் பார்த்துட்டார். நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அமைப்பு தோழர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க, விபத்து என்று இவருக்கு நிகழ்ந்தால் கூட அந்த விபத்தையும் சந்தேகப்படுங்கள் என்று புகார் மனு இருக்கிறது. அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு எல்லையை தாண்டி விட்டதால் நமது பாதுகாப்பை உறுதி செய்யணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் காப்பானோட களவாணி தான். அது தவத்துக்கு போடுறது, சீமானுக்கு போடுறது. சீமானு எப்பொழுதுமே கும்பலோட திருந்துட முடியாது. முதல்வருக்கு பிரதமருக்கே கூட பாதுகாப்பு கொஞ்சம் குறையுமானால் எல்லாருக்குமே சிக்கல். அப்படிங்கும்போது எளிய வாழ்க்கை நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதுல. இப்போ இது காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து வழக்கு எதனா தொடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? எப்படிங்க தோழர்? அப்படி நடவடிக்கை பார்த்துட்டு அடுத்தது பண்ணலாம்னு இருக்கீங்களா? எப்படி காவல்துறை நடவடிக்கை வந்து என் பாதுகாப்பை உறுதி செய்தால் போதும். சம்பந்தப்பட்டவர்களை குறிப்பாக சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆதாரப்பூர்வமான தகவல் சொல்லியிருக்கேன். அதே போல் லோக்கல் அரசியல் செய்யக்கூடிய அரசு பின்புலமாக கொண்ட திருமாரஞ்சியும் நடவடிக்கை வேண்டும். இதற்கு அடியாள் வேலைவார்த்த முத்துப்பாண்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த விசாரணை நிலையத்தில் சொல்லி அவங்களை வந்து குறைஞ்சபட்சம் அவங்களை கண்டிச்சாலே போதும். இந்த மாதிரியான அத்துமீறல் நடக்கூடாதுன்னு கண்டிச்சா அதையும் மீறி நடக்கும் பட்சத்துல அவர்களால் பொறுப்புகளை உணரணும். திரும்ப திரும்ப சொல்றேன், என் உயிருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே வந்து சொந்த வாழ்க்கை எதிரில் கிடையாது. இப்ப அரசியல் எதிரிகளாக இவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. ஏதாவது ஒன்று என்றால் அது சீமானும் திருமாரஞ்சியும் முத்துப்பாண்டினா பொறுப்புங்கிறத திரும்ப ஒரு முறை உங்க ஊடகத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். சரி, இப்போ இந்த சீமானுக்கு நீங்க நேரடியா நம்ம வலைக்காட்சி சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க தோழர்? நேரடியா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறீங்க, இப்போ நேராவே அவரை பார்த்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? குறிப்பா சீமான் தெரிஞ்சுகிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்கிற எல்லையெல்லாம் கடந்து ஆகிவிட்டது. ஏன்னா சமீபத்திய அவருடைய பேச்சுக்கள், அவருடைய உரையே அவருக்கு முரணாக இருக்கிறது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, எங்க பிரதமர் வேட்பாளராக நீங்க பாத்தீங்கன்னா இவர் அறிவிங்க, நான் தான் ஜனாதிபதி, என்ன யாரு வரி கட்ட முடியும்ட்டு கேட்டிருக்காரு. இல்ல அது ஜிஎஸ்டி கட்டுவேன், நான் எப்படி வரி கட்டுவேன், என்ன யாருன்னா கேட்டுருவாங்கன்ற மாதிரி. அதாவது நீங்க இருக்கிறீங்க, இப்ப இந்த அளவுக்கு பேசுறீங்க, செயல்படுறீங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நெறியாளர் சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து போறாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க தோழர்? நீங்க நெறியாளர்ன்றதுனால கேக்குறேன். இல்ல, அவர் கடந்து போகலாம் நினைக்கிறார். ஆனால் காணொலியில் உட்காரும் போது அவர் ஆன்லைன் அதிபர் என்பதால் குறிப்பாக இந்த அதாவது எதிர்ப்பு சார்ந்த சேனல்களை, முற்போக்கு சேனல்களை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். பப்ளிக்கா பிரஸ் மீட் முன்னாடி வேணா அவர் ஒரு பாவலா வேலை பார்க்கலாம், நடிக்கலாம். ஆனா உண்மையில் என்னெல்லாம் வருகிறது என்பது சப்ஸ்கிரைபரை விட முதலில் இருந்து கடைசி வரை பார்க்கக்கூடிய நபர் அவராகத்தான் இருக்கிறார். அது வெளியில இவங்க பெரிய ஆளாக்குறதா அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்காக அவர் ஏன்னா அவர் இயக்குனர் இல்லையா, நடிகர் இல்லையா, அதனால நடிக்கிறார், நடிக்கிறார். இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அதை கேட்கல. இந்த மாதிரி சீமானினுடைய இந்த உளறல்களுக்கெல்லாம் வந்து நெறியாளர் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காரு, மறுத்து பேசலையா அவரு? நீங்க வந்து இத்தனை லட்சம் ரூபாய் காலையில நீங்க டீ குடிக்கிறதுக்கு பால் பாக்கெட்ல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க சாப்பிடுற பொருள், உடை உடுத்துறது, கரண்ட் பில்லு எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே நீங்க வரி கட்டுறீங்க, ஜிஎஸ்டி கட்டுறீங்களா, எப்படி இப்ப கட்டாம நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்க முடியாதா அவரு? கேட்கலையா அவரு? நெறியாளர் இப்ப ஊடகங்களில் வந்து 2 வகைப்பட்ட ஊடகங்கள், பெரும்பாலான கார்பரேட் ஊடகங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன். இல்ல, ஊடகம் அறம் என்பதை இன்னும் சரியா சொல்ல வேண்டுமானால், ஊடகம் அறம் என்பதை பெரும்பாலான கார்பரேட் நிறுவனங்கள் மறந்து விட்டாங்க. வியூஸ் போகணும், விஐபியை பேச வைக்கணும், விஐபிக்கு நோகாம கேள்வி கேட்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் தான் பல்வேறு சேனல்கள் போயிருச்சு. அதனால அந்த வகையான ஊடகங்களை கேட்டு நீங்க சொல்ற கரெக்ட், விஐபிக்கு தான் அந்த அணுகுமுறை சரியா இருக்கும். சீமானுக்கு எப்படி போறணும்? அது சீமான் விஐபியா?
ஏங்க ஆன்லைன்ல விஐபி யாருங்க இன்னைக்கு? ஆன்லைன்ல தானங்க அட்ரஸ் அந்த மற்ற இடத்துல போய் கேட்டா இவர் யாருன்னு தெரியுமா? யூடியூப் தவிர்த்து வெளியில கேட்டா தெரியுமா இவரை? அப்புறம் எப்படி விஐபின்னு சொல்றீங்க? நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. அவங்க நடத்துற அவங்க கேள்வி கேட்ட சேனல் யூடியூப் சேனல், அதை மறந்துடாதீங்க நீங்க, சரிங்களா? அவங்கள பொறுத்து அவங்க விஐபி, அவங்க வியூஸ்க்காக அவங்க பேசுவாங்க, அவர் நோகாம கேள்வி வைப்பாங்க. ஆனா நம்ம போன்ற ஊடகங்களால அப்படி கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் யூடியூப் தளத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை. கடந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியாவில் எழுதி வந்தோம். அதை இன்னைக்கு விசுவல் மீடியாவில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறோம், நம்மளுடைய அந்த நெறியாகியை காட்டுறோம். அதனால நம்ம அவங்க மாதிரி சமரசம் பண்ண முடியாது. தொடர்ந்து கேட்போம். சீமானோட கேட்க வேண்டிய கேள்விகள் கராராக கேட்போம். நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் தியாகி பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு? புயல் பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கும் என்ன வேறுபாடு? முன்னால் முன்வைத்த தமிழரசன் ஆயுதமேந்தி போனவர்கள் தமிழரசன் அவர் சாதி ஒழிப்பு முன்வைத்த தமிழ் தேசியம் தானே பேசினார். ஏன் அவர் ஒருபோது சீமான் கொண்டாட மாட்டுகிறார்? ஏன் 1957 ஆரம்பித்து 1973 வரை தனித்த நாடு கேட்ட பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிராக கட்டமைக்கிறார்? அப்ப ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது தெரிஞ்சே, நான் இப்பொழுது தெரிஞ்சே என்று சொல்லலாம், பிஜேபி கட்சியினருக்கு பெரியாரை ஒழிப்பதில் இவர் உதவி செய்கிறார். இன்னும் சரியா சொல்ல வேண்டுமானால் எதிரிக்கு துரோக வேலை பார்க்கிறார், சொந்த இனத்திற்கே துரோகம் செய்கிறார். அதனால் தனிப்பட்ட முறையில் நான் சீமானை கடுமையாக விமர்சிப்பதை என் தனிப்பட்ட காணொலியில் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் அறக்கழகம் என்று வருகிறது பொது ஆட்களும் அவரை ஏற்று பேசுவதால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் என் மீது கொள்கை தாக்குதல் உண்டான உண்மையான காரணம். பெரியாரினுடைய நினைவு நாள் வருதுங்க தொடர் 24ஆம் தேதி. பெரியாரை ஒழிக்கிறதுக்காக சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஒரு பெரியாரியவாதியா இருந்து அவருடைய நினைவு நாள்ல என்ன சொல்ல விரும்புறீங்க எதிரிகளுக்கு, அவருடைய கொள்கை எதிரிகளுக்கு? சரியாக சொல்ல வேண்டுமானால் பெரியார் வாழ்ந்த காலத்தை விட பெரியார் இன்றுதான் அதிகமாக தேவைப்படுகிறார். ஏனென்றால் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பாசிஸ்டுகள் வலதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் இது. குறிப்பாக ஜனநாயக சக்தியெல்லாம் ஒன்று செல்ல வேண்டிய காலகட்டம் இது. என்ன நட்பு முரண் இருந்தாலும் அந்த முரணெல்லாம் தூக்கி இருந்து விட்டு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த நிலை, இந்த பாசிஸ்டுடைய இந்த நெருக்கடியானது தொடர்ந்தால் இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 2024 மட்டும் இந்த பாசிஸ்டுகளின் நிரந்தரமாக ஆட்சி செல்லுமையானால் நீங்களும் நாங்களும், இப்பொழுது நீங்களும் நானும் கூட ஊடகத்தில் சுதந்திரமாக பேச முடியாது. நாளைக்கு இந்த கொலைவெறி மிரட்டல் என்பது நிச்சயத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அத்துமீறுவார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. கௌரி லங்கேஷிற்கு, தபோல்கருக்கு நடந்திருக்கிறது. பல்வேறு ஊடகங்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அவர்கள் யாரையும் கொல்ல தயங்க மாட்டார்கள். ஒரு வகையையும் பார்ப்பார்கள், இவன் அடங்குவானா என்று. அடங்க மாட்டான் என்றால் அவர்கள் கொலை செய்த வழியில் அவர் கொலை செய்வது என்பது அவர் கொள்கைகளில் ஒன்று. ஆக குறைஞ்சபட்சம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காவது ஜனநாயகவாதிகள் எல்லாம் ஒன்று சேரணும். பாசிஸ்டுகளுக்கு, குறிப்பாக ஜாதிவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு, சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கு, இந்தியாவில் மார்க்சியத்தை வலியுறுத்தக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறார். பெரியார் ஆயுதத்தை ஏந்தவில்லை என்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் அவர் நினைவு நாளில் முன்னை விட உக்கிரமாக பெரியார் சின்னத்தை தூக்கி பிடித்தால் மட்டும்தான் அது உண்மையான தமிழ் தேசியத்தையும் வழிவகுக்கும், சமூக நீதிக்கும் வழிவகுக்கும், பாசிசத்தை ஒழிக்கும் உதவும் என்பது எனக்கு இறுதியான கருத்து. சரிங்க தோழர். இறுதியா ஒரே ஒரு சின்ன கேள்வி, தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தோழர் இந்த சீமானினுடைய செயல்பாடை பொறுத்து? இல்ல, அது முக்கியமா என்னன்னா, தமிழக அரசு சமூக நீதி கொள்கையை முன்னிறுத்து பெரியாருடைய பிறந்த நாளை கூட சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி என்று அறிவிக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். அதை எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் கருதுகிறோம். ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்திற்கும் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி பெரியாரின் ஆட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் சமூக நீதி பேசக்கூடிய எங்களை போன்ற ஊடகங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு எதிராக அவர்கள் வன்மத்தை கக்கிக் கொள்கிறார்கள், கொலைவெறி தாக்குதல் அளவுக்கு முற்படுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் மீது ஜனநாயகப்படி உரிய ஆதாரங்கள் இருக்குமாயின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களை போன்ற சமூக நீதி செயல்பாட்டாளர்களை, குறிப்பாக ஊடகவியலாளர்களை சொல்லும் போதுதான் அது கருத்து சுதத்தை பாதுகாக்க முடியும், சமூக நீதி கொள்கையும் வெளிக்கொண்டு மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதையும் முதல்வர் இந்த நேரத்தில் அறிய வேண்டும். இது கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி எனது பாதுகாப்பையும் இந்த கிரிமினல்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க உங்கள் ஊடகங்களாக கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சிங்க தோழர். இவ்வளவு நேரமா இளைய சூரிய நிகழ்ச்சிக்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சி. நன்றிங்க தோழர். வணக்கம். நன்றி.